என்னோடு கூட சேர்ந்து 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசப் போகிறேன். எல்லாரும் சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேசப் போகிறேன். கடந்த நாட்களிலே அந்த 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்திலிருந்து ஆசா ராஜா செய்த சில மறுமலர்ச்சியான காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். அவர் என்னென்னலாம் செஞ்சார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். கடைசியில் அதாவது எத்தியோப்பியாவுக்கு விரோதமாக அவங்க படையெடுத்து வந்தபோது அவங்களுக்கு விரோதமாக அவர் ஜெயித்து அதில் இருக்கிற கொள்ளை பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து வெற்றி நடை போட்டு அல்லேலூயா நல்ல ஒரு டிராஃபியை தூக்கிட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வெற்றி அடைந்து விட்டோம் என்கிற ஒரு சந்தோஷத்திலே அவர் என்ன செய்தார், களி கூர்ந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. வருகிற நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். திடீர்னு ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் ஆசா ராஜாவுக்கு முன்பதாக அனுப்புகிறார். அந்த ஆசா ராஜாவுக்கு முன்பதாக அனுப்பும்போது அந்த தீர்க்கதரிசி ஆசா ராஜாவுக்கு என்ன சொன்னாரு அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்முடைய பிரசங்கம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கும் நம்ம ஒரு தலைப்பு கொடுக்கலாம். 15ஆம் அதிகாரத்துக்கு ரிவைவல் அண்ட் த ரிஃபார்ம் இன் ஜூடா. மறுபடியும் அவர் என்ன செய்தார், யூதாவிலே மறுமலர்ச்சியும் ஒரு எழுப்புதலையும் இந்த ஆசா ராஜா ஏற்படுத்தினார் என்பதை இந்த 15ஆம் அதிகாரத்திலே நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா. வெளிநாட்டு சத்துருக்களை எல்லாம் ஆசா ராஜா முறியடித்தார். வெளிநாட்டிலிருந்து எந்த பிரச்சனையும் வரல. வெளி சத்துருக்கள் இவனை விரோதம் செய்வதற்கு, யுத்தம் பண்ணுவதற்கு படையெடுத்து எதுவும் வரல. அதை கர்த்தர் ஆஃப் பண்ணிட்டார். ஆனால் அவனை விட ஒரு பெரிய சத்துரு எங்க இருக்கான்னு தெரியுமா? யூதாவில் பெஞ்சமின்ல இருக்கிறான். அது என்ன சத்துரு? அது ரொம்ப டேஞ்சர் சத்துரு கூட. அதுதான் விக்கிரக ஆராதனை, விக்கிரகம். அவனெல்லாம் துரத்தி விட்டா கூட போயிடுவான். ஆனால் இது உள்ளிருந்தே என்ன செய்யுது, ஜனங்களை கலங்கப்படுத்தி ஜனங்களை திசை திருப்பி பல வேலைகளை இந்த விக்கிரகம் செய்து அதை குறித்ததான காரியத்தை தீர்க்கதரிசி அவருக்கு முன்பதாக எதிர்பட்டு, அதாவது என்னன்னா, அவர் ஏற்கனவே சீர்படுத்தினார், தேசத்தை மறுசீரமைத்தார். அது மாத்திரமல்ல, இன்னும் என்ன செய்யணும், மறுசீரமைக்கணும். இன்னும் தேசத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறபடினாலே அந்த தீர்க்கதரிசியை அந்த ஆசா ராஜாவை உற்சாகப்படுத்துவதற்கு அந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. அவர் அந்த சீர்திருத்தத்தை முன்ன செஞ்ச சீர்திருத்தத்தை தொடர்ந்து அவர் செய்யணும். எப்படி 14ஆம் அதிகாரத்தில் செய்தாரோ அதை செய்யணும். தன்னுடைய தாத்தா செய்யாத, தன்னுடைய தகப்பன் செய்யாத அந்த சீர்திருத்தத்தை இவர் செய்யும்படிக்காக, அவனை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கர்த்தர் தீர்க்கதரிசி அசரியா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசியை அவனுக்கு முன்பதாக அனுப்புகிறாரு. அவர் சில காரியத்தை ஆலோசனைகளை எல்லாம் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு பகுதியில் 1லிருந்து 7வது வசனம் வரைக்கும் ஆசா ராஜாவை திடப்படுத்துகிறதையும், 9வது வசனத்திலிருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் திரும்பவும் எப்படியெல்லாம் மறுசீரமைத்தார் என்பதை குறித்தும், எப்படி பண்டிகை கொண்டாடினார் என்பதை குறித்தும் அந்த பகுதிகளிலே நம்மளால் வாசிக்க முடியும். அதை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவர் போய் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார்.
ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? நீங்க கர்த்தரோடு இருந்தால் யார் உங்களோடு இருப்பா? அவர் உங்களோடு இருப்பார். அடுத்தது, நீங்கள் அவரை தேடினால் தென்படுவார், உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அவரும் என்ன செய்வார்? உங்களை விட்டுருவாரு. அப்படிங்கிற எச்சரிப்பை, அப்படிங்கிற ஒரு நல்ல காரியத்தை இந்த தீர்க்கதரிசி ஆசாராஜாவுக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா பரவலாம் நிறைய இடத்துல இருக்குது. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29:13 இருக்கு. ஏசப்பாவே மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள. ஏசப்பாவே சொல்றாரு. இப்போ ஏசப்பா இந்த வசனத்தை எங்கிருந்து எடுத்து தான் பேசுறாரு? இந்த உபாகம புஸ்தகம் ஆசாராஜாவுக்கு தீர்க்கதரிசி சொன்ன காரியத்திலிருந்து தான் எடுத்து என்ன செய்கிறாரு? அவர் பேசுகிறார் என்று பார்க்கிறோம். நம்ம தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. நித்தமும் அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கணுங்க. டெய்லி கடவுளை தேடணும். நம்ம தேடும்போது, நம்ம கர்த்தரை தேடின போது இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். தேவனை தேடும்போது காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் தேவனை தேடும்போது நீங்கள் அவரை கண்டடைவீர்கள். ஆமே. அவர் அடுத்தது பார்க்கிற என்னன்னா, அவர் உங்களோடு கூட, நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை கர்த்தரோடு இருக்கணும் அப்படிங்கிறதை போதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இதே தான் யாக்கோப்பு சொல்லுவார், நீங்கள் தேவனோடு கூட சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களோடு கூட சேருவார். தேவனோடு கூட இருக்கணும். தேவனோடு கூட இருந்தால் தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு மனிதன் அனுபவித்து கொண்டே இருப்பான் என்றால், தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அல்லேலூயா. நம்ம ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சு, நான் அடிக்கடி சொல்லுவேன், தூங்கும்போது ஜெபத்தோடு தூங்கணும், விழிக்கும்போது ஜெபத்தோடு கூட விழித்து எந்திரிக்கணும், எழும்பும்போது ஜெபத்தோடு கூட எழும்பணும். அல்லேலூயா. இருதயத்தில் ஆண்டவரோடு கூட பேசிட்டு இரவு நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்துட்டே நம்ம வந்து தூங்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி செய்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நாணமடையாமல் அவனை கர்த்தர் உயரத்திலே வைப்பார். ஆண்டவர் அப்போ ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? விட்டு விடவே கூடாது. நீங்கள் ஆண்டவரை விட்டுட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களையும் என்ன செய்வார்? விட்டு விடுவார் என்று பார்க்கிறோம். இப்படி இந்த வார்த்தையை அவர் கூறிவிட்டு, நியாயாதிபதிகளின் நாட்களிலே நடந்த சில சம்பவத்தையும் அவர் என்ன செய்கிறாரு? சொல்லி, அந்த நாட்களை போல நீங்கள் இருக்க வேண்டாம். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 300 வருஷ சம்பவம் நமக்கு சொல்லுகிறது. அந்த 300 வருஷ சம்பவத்தில் அவர் சொல்கிறாரு பாருங்க, 3வது வசனத்திலிருந்து வாசித்து பாரு. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியன் கூட இல்லை. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் ஜனங்கள் ரொம்ப பின்னுக்கு போயிட்டாங்க. மிகப்பெரிய பாவங்களுக்குள்ளாய் அவர்கள் போய்விட்டார்கள். திரும்ப திரும்ப பாவம் செஞ்சு திரும்ப திரும்ப தேவனை அவர்கள் தேடினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அவங்க எப்பொழுதெல்லாம் தேவன் சமூகத்தில் இறங்கி கேட்கிறார்கள், அப்பொழுதெல்லாம் ஒரு அச்சகனை கர்த்தர் எழும்ப பண்ணி அவர்களை விடுவித்தார். இங்கே பைபிள் சொல்லுது, திரும்ப இஸ்ரவேலே அநேக நாளாய் 300 வருஷமாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை என்று பார்க்கிறோம். ஆசாரியனுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பலி செலுத்துவது மாத்திரம் அவனுக்கு வேலை அல்ல. ஆண்டவர் ஆசாரியனை போதிக்கிறதுக்கும் கர்த்தர் வைத்திருந்தார். ஏனென்றால் அவனிடத்துல தான் அந்த 5 ஆகம புஸ்தகங்களும் இருந்தது. தேவனுடைய கட்டளைகளும் பிரமாணங்களும் ஆசாரியனிடத்துல தான் இருந்தது. அதை ராஜாக்கள் என்ன செய்யணுமா, அதை ஒரு பிரதியை ஜெராக்ஸ் எடுத்து அல்லது நகலை பெற்றுக்கொண்டு அவன் தினமும் வாசித்து தேசத்தை நடத்த வேண்டும் என்று நம்ம உபாகமம் 17ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவன் ஆசாரியர்கள் என்னைக்குமே போதிக்கணும். யோசாபாத் இவனுடைய ஆசாராஜானுடைய மகனுடைய நாட்களிலே, யோசாபாத் நாட்களிலே வீதி வீதியாய் ஊர் ஊராய் போய் அந்த ஆசாரியர்கள்
அந்த வேலையை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். வாசித்து திருப்பி பாருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் எல்லாம் எடுத்துட்டீங்களா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் அந்த 17ஆம் அதிகாரத்தில் பாருங்க. யோசபாத் ராஜாவை குறித்து அந்த பகுதி சொல்லுது. 17ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உச்சாரம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தொகுப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். அப்படியே ஆண்டவர் சொல்லிட்டே வராரு. அடுத்தது 9வது வசனத்தை வாசிங்க. இவர்கள் யூதயாவிலே, 8வது வசனம், அவர்களோடு கூட செமையா, நெதனியா, செபதியா, ஆசகேல், செமிராமோத், யோனத்தான், அதோனியா, தொபியா இப்படி என்னும் லேவியரையும் இவர்களுக்கோடு கூட ஆசாரியரான எலிசாமாவையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து, பாருங்கள், லேவியர்கள் யூதாவிலே என்ன செய்தார்கள்? உபதேசம் பண்ணினார்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். அப்போ ஜனங்களுக்கு போதிக்கும் போது அங்க அந்த வசனங்கள் அவங்களுக்குள்ள போய் கிரியை செய்யும் போது ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பினார்கள். ஆண்டவர் மனம் திரும்புகிற நேரத்தில், வசனங்கள் பிரசங்கிக்கப்பட்ட நேரத்தில் தேசத்திலே கர்த்தர் சத்துருக்கள் இல்லாமல் இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தார் என்றும் நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. அப்போ ஆசாரியனுக்கு என்ன வேலை அப்படின்னா, அவன் உபதேசம் பண்ணணும், ஜனங்களை நல்வழிப்படுத்தணும். பாருங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தீர்க்கதரிசிகள் கூட நம்முடைய தேசத்தில், அதாவது யூதயாவில் தேசத்தில் அவன் இருந்தது ரொம்ப நல்லது. தீர்க்கதரிசிகள் இப்படி சொல்லலாம், தீர்க்கதரிசிகள் நம்ம இடத்துல இருப்பது ரொம்ப நல்லது, அப்படிதானே? ஏன்னா ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற ஜனங்களை சீர்படுத்தவும், ஸ்திரப்படுத்தவும், அவர்களை பலப்படுத்தவும், நல்ல வழிகளை காண்பிக்கவும் தீர்க்கதரிசிகள் நமக்கு ரொம்ப அத்தியாவசியம். அப்போ தான் நீங்கள் இந்த பாதையில் போங்க, இந்த மாதிரி தவறான பாதையில் போகக்கூடாது என்று சொல்லுகிறதற்கு அவர்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அதாவது பாபிலோன் தேசத்திலிருந்து எஸ்ரா, செருபாபேல், யோசுவா அவங்கெல்லாம் பாபிலோன் தேசத்திலேருந்து ரிட்டன் வர்றாங்க 70 வருஷம் கழிச்சு. அவங்க வருகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்க. தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டது, நேபுகாத்நேச்சார் ஆலயம் இடிக்கப்பட்டு எல்லாம் ஒழிஞ்சு திரும்ப வந்து அவங்க ஆலயத்தை கட்டுறாங்க. ஆலயத்தை கட்டுற நேரத்தில் நம்ம பைபிளில் வாசிக்கிறோமே, ஆகாய், சகரியா. எஸ்ராவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆகாயும் சகரியா, ஆகாய் தீர்க்கதரிசியும், ஆமாம், ஆகாய் தீர்க்கதரிசி அவர்களுக்கு என்ன செய்தார்? அந்த வசனத்தை நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு என்னோட கூட வாங்க. 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, பார்க்கலாம். அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனை சகரியா தீர்க்கதரிசியும் அவங்க ஆலயத்தை கட்டும்போது அவர்களுக்கு அவர்களுடைய கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்போது அவங்க என்ன செய்வாங்க? திடப்படுத்தணும். அதுக்கு தான் திடப்படுத்தி தைரியமாக இருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதுன்னு அவர்களை தேற்றி, சத்துருக்களுக்கு பயப்படாதிருங்கள், நிச்சயமாக இந்த ஆலயத்தை கட்டுவீங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்று அவர்களை திடப்படுத்தினார்கள். அதற்குத்தான் கர்த்தர் தீர்க்கதரிசியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்குத்தான் தீர்க்கதரிசிகளும் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசித்து பாருங்க. அங்கே பர்னபாவும் அப்போஸ்தலனாகிய பவுலும் போதகர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். போதகர்களாக, தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். அவர்கள் மிஷனரி பிரயாணத்திலே அவருக்கு போகும்போது, நல்லா கவனிங்க, சீசர்களை திடப்படுத்தினார்கள் என்றிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க முடியும். அந்த பகுதியை நீங்கள் வாசிங்கள் பார்க்கலாம். 19லிருந்து 22வது வசனம் வரைக்கும்.
இல்லை, சில வசனங்கள் பாருங்கள். 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லீஸ்தாவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அப்போ தீர்க்கதரிசி எதற்கு? விசுவாசிகளை, சீசர்களை திடப்படுத்துவதற்கு நமக்கு தீர்க்கதரிசிகள் தேவை. ஆமே. பழைய ஏற்பாட்டில் ஆகாயும் சகரியாவும், எஸ்ரா, செருபாபேல், யோசுவா ஆலயத்தை கட்டும்போது அவர்களுடைய கைகளை திடப்படுத்தினார்கள். இங்கே புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் அவங்க போதகர்களாய் தீர்க்கதரிசிகளாய் இருந்தபடினாலே அவர்கள் மிஷனரி பிரயாணங்களிலே சீசர்களை அவர்கள் திடப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. நம்ம அநேக உபத்திரவத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கணும்னு சொல்லி அவங்களை தேற்றி ஆறுதல் படுத்தி கொண்டு போனார்கள் என்று நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்படி அந்த உபதேசங்களை எல்லாம் அந்த அசரியா தீர்க்கதரிசி சொன்ன பிறகு எப்படி இங்கே பவுலும் பர்னபா, ஆகாய், சகரியா தீர்க்கதரிசிகள்லாம் திடப்படுத்தினார்களோ அதே போல இந்த தீர்க்கதரிசியும் திடப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். வாசித்து பாருங்க 15ஆம் அதிகாரத்தில். ஆமேன், சோத்திரம். அந்த சொல்லிட்டே வர 7வது வசனத்தை பாருங்க. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். கைகளை தளர்ந்து போடாதீங்க. ஆசா ராஜாவே, பெஞ்சமின் ஜனங்களே, யூதா ஜனங்களே, உங்கள் கைகளை தளர்ந்து விடாதிருங்கள். உங்கள் கைகள் லூஸாக இருக்கக்கூடாது. நீங்கள் சீர்பட வேண்டும், இன்னும் ஸ்திரப்பட வேண்டும், இன்னமும் ஆவிக்குரிய காரியங்களிலே அல்லேலூயா நிலை நிற்க வேண்டும், நீங்கள் பலப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு போதித்தார். அவங்க கைகளை திடப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். இல்லை பாருங்க, நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைக்கு பலன் நிச்சயமாய் உண்டு. நீ என்ன கிரியை செய்கிறாயோ அந்த கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார். அதனால தைரியமாய் நீங்கள் இருங்க. தைரியமாய் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை இந்த உலகத்தில் நீங்கள் செய்யுங்க. அந்த சீரமைப்பு பணியை செய்யுங்க. அல்லேலூயா. திரும்ப இந்த ரிஃபார்மை நீங்கள் பண்ணுங்க, மறுமலர்ச்சியை தேசத்தில் ஏற்படுத்துங்க அப்படின்னு ஆசா ராஜாவுக்கு அந்த தீர்க்கதரிசி சொன்ன உடனே 8வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த ராஜா உடனே செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. 8வது வசனத்தை பாருங்க. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேத்தின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பெஞ்சமின் தேச அனைத்திலும் எப்ராயிம் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணத்திலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் புதுப்பித்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்கே பாருங்க, இன்னொரு கோத்திரம் சேர்க்கப்பட்டது. எப்ராயிம் கோத்திரத்தையும் என்ன செய்தான்? முதல்ல யூதா இருந்தது, பெஞ்சமின் இருந்தது. இப்போ இன்னொரு எப்ராயிமையும் அவன் அந்த எல்லைகளை சுதந்தரித்து கொண்டான் என்று இதிலிருந்து நம்ம பார்க்கிறோம். அப்போது அந்த 3 பட்டணங்களிலும் இருந்து அவன் விக்கிரகங்களை எல்லாம் என்ன செய்தான்? நிர்மூலமாக்கினான். ஃபஸ்ட்டு எருசலேமில், யூதாயாவின் தலைநகரில் இருக்கிற எருசலேமில் க்ளீன் பண்ணார். அப்புறம் பார்த்திங்கன்னா யூதா பட்டணம் முழுவதும், பெஞ்சமின் பட்டணம் முழுவதும் அவர் கிளியர் பண்ணார். இல்லாத விக்கிரகங்கள் இல்லாதபடி மேடைகளை எல்லாம் தகர்த்து போட்டார். இன்னைக்கு பாருங்கள், எப்ராஹிமில் அவர் பிடித்த அந்த எப்ராஹிமையும் என்ன செய்தார்? ஆமாம், அதை கிளியர் பண்ணினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்லங்க, அதாவது தாவீது ராஜா, சாலமோன் ராஜா ஆரம்ப நாட்களிலே பலிபீடத்திலே பலியிட்டு கர்த்தரை ஆராதித்த பொழுது தேவ மகிமை இறங்கின அந்த பலிபீடங்கள் எல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்தது. அது கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தது. அதில் பலி செலுத்துவதற்கு யாரும் இல்லாத நேரம், யாரும் இல்லை. அந்த பலிபீடத்தை பார்த்து அந்த பலிபீடத்தை மறுபடியும் சீரமைக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. எதற்காகனா திரும்பவும் யெகோவா தேவனுக்கு அங்கே ஆராதனை செலுத்துவதற்காக, பலி செலுத்துவதற்காக, தேவ மகிமை அந்த பலிபீடத்தில் இறங்கி வருவதற்காக அவர் திரும்பவும் எலியாவை போல
தகர்க்கப்பட்ட அந்த பலிபீடத்தை செப்பனிட ஆரம்பித்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க தாங்க பலிபீடம். இந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறதா? இந்த பலிபீடம் செப்பனிடப்படாமல் இருக்கிறதா? யாராலும் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறதா? ஒருவேளை நீங்களே உங்களையே நீங்க கவனிக்கலையா? நல்ல தேவ பிரசனம் வருவதற்கு, தேவனுடைய செக்கினா மகிமை இறங்குகிறதற்கு, பலிபீடத்திலே அக்கினி எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி நம்மை அவித்து போட்டவர்களாக இருக்கிறோமா? அல்லது இழந்தவர்களாக இருக்கிறோமா? அணைஞ்சு போய் இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வருது. நீங்கள் உங்கள் பலிபீடத்தை செப்பனிடும் போது, ஹல்லேலூயா, அதில் விறகுகளை அடுக்கி நீங்கள் பலியிடும் போது ஆண்டவர், நீங்கள் வேற எந்த நெருப்பும் நீங்கள் பற்ற வைக்க வேண்டியதில்லை. தேவனுடைய செக்கினா மகிமை அந்த பலிபீடத்தை உங்களை பற்ற வைக்கும். ஆமென். எப்பொழுதும் பைபிள் சொல்லுது, உங்களுடைய பலிபீடம், ஆமாம், உங்களில் இருக்கிற ஆவி அவித்து போடாதிருங்கள் என்று இருக்கிறது. இங்கே பாருங்கள், எல்லாம் இஸ்ரவேலிலே மேலே சொன்னது போல அது நெடுநாளாய் கடவுளை தேடவும் இல்லை, வேதமும் இல்லை, போதிக்கிற ஆசாரியனும் இல்லாமல் இருந்தது. எல்லாம் அவிஞ்சு போய் இருந்தது. திடப்படுத்துகிறார். அல்லேலூயா. பாருங்க, வேதம் இல்லை, ஆசாரியன் இல்லை, தேவன் இல்லை என்றா அந்த தேசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை தான் நியாயாதிபதிகள் நாட்களை போலவே இருந்த அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்வான். நல்ல ஒரு மென்டர் இல்லை, நம்மளை வழிநடத்துறதுக்கு ஒருவரும் இல்லை என்றா நியாயாதிபதிகள் நாட்களில் இருக்கிற அங்கே இருக்கிற வாலிபர்களைப் போல மக்களைப் போல நம்ம மாறிவிடுவோம். ஏன் கூபுறோம்? வேதத்தை வாசிங்க. ஏன் நம்ம ஆசாரியனுடைய உபதேசத்தை கேட்கணும்னு சொல்கிறோம்? ஏன் கர்த்தரை தேடி வாங்கன்னு சொல்கிறோம்? கர்த்தரை நீங்கள் தேடினால் தென்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை என்ன செய்வார்? ஆண்டவர் விட்டுருவார். ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பாருங்க. ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை நினச்சி பாருங்க. தாவீது பரிதபித்தான். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை மாத்திரம் எடுத்து போடாதிரும். கெஞ்சினார், அதை என்னை விட்டு போகக்கூடாதப்பா, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தளித்தாள், எனக்கு அந்த ரட்சணிய சந்தோஷத்தை திரும்பத்தாங்க, உற்சாகத்தின் ஆவினால் என்னை நிரப்புங்க, உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதிருங்க, பாதகருக்கு உம்முடைய வழியை நான் போதிப்பதற்கும் ஆவியானவர் எனக்கு தேவைப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்யக்கூடாது? நிந்திக்கக்கூடாது, அவரை தூசிக்கக்கூடாது. இந்த பலிபீடம் எப்பொழுதும் அக்னியினால் நிரப்பப்பட்டுட்டே இருக்கணும். அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், கண்டுக்கிறல. ஆனால் ஆசா ராஜா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையின்படி அவர் என்ன செய்தாரா? அந்த பலிபீடத்தை, கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்தார் என்று பார்க்கிறோம். ரினிவல் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் கூட என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் ரினிவல் பண்ணணும். எல்லா கண்களையும் மூடுங்க, பார்க்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அவிந்து போயிருக்கிற அந்த பலிபீடம், என்னுடைய வாழ்க்கையில் கண்டுகொள்ளாமல் நான் விட்டுவிட்ட அந்த பலிபீடம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் புதுப்பிக்கப்படுவதாக. தேவ ஆவியானவர் எனக்குள்ளே வருவீராக. கேளுங்க பார்க்கலாம். எல்லாம் அசால்ட்டாக கேட்கக்கூடாது. நல்லா கேளுங்க. ஆண்டவரே, நான் செப்பனிட்டு நிற்கிறப்பா. ஆண்டவரே, என்னை தகுதியுள்ள பாத்திரமாக என்னை மாற்றுங்க. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். அக்னி எனக்குள்ளே இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த அக்னி எப்பொழுது எனக்குள்ளேயே இருக்கணும். உம்முடைய ஆவியை விட்டு, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதிருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பகுதியில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். ரெண்டாவது பகுதியில் 9வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் இன்னும் சில காரியத்தை ஆசா ராஜா செய்ததை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து அந்த வசனத்தை நீங்கள் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 9வது வசனத்தில் அங்கே என்ன நடக்குது? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஒவ்வொரு வசனமாக படிக்க போகிறோம். அவன் யூதா பெஞ்சமின் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்ராயிமிலும் மனாசையிலும் சிமியோனிலும் இருந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். இவர்களெல்லாம் வெறும் யூதா பெஞ்சமின் மாத்திரம்தான் யாரோடு இருந்தாங்க? யூதா ராஜாவோடு கூட இருந்தார்கள், ஆசா ராஜாவோடு கூட இருந்தார்கள். மற்ற 10 கோத்திரமும் யாருடைய கரத்தில் இருந்தது?
யெரொபெயாமினுடைய கரத்திலே இருந்தது. அல்லேலூயா. இப்ப என்ன செய்யறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்கள் யூதாவின் ராஜாவினிடத்திலே வர ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனம் வாசிக்கிறோம். அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்திலே என்னது சேர்ந்தார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்ப ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நடக்க போகுது? ஆமென். பாருங்க, யெரொபெயாம் செஞ்சு வச்ச அந்த கன்று குட்டிய ஜனங்கள் விட்டு விட்டு ஆசா ராஜாவோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்தபோது எல்லாம் குடும்பமாய் கொத்தாய் கோத்திரமாய் யாருடைய பட்சத்தில் வர ஆரம்பித்தார்கள்? ஆசா ராஜாவின் பட்சத்திலே வர ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கும் போதுங்க ஜனங்கள் நம்மளை தேடி வருவார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். காரியங்களை வாய்க்க பண்றாரு. ஆமே, கர்த்தர் நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறார். தேச செழிப்பா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு. ராஜாவோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்தபோது ஜனங்கள் அப்படியே மேக்னெட் எப்படி கீழே இருக்கிற அந்த இதெல்லாம் ஈர்த்து கொள்கிறதோ அது போல என்ன செய்வாங்க? ஜனங்கள் நம் பக்கத்திலே வருவார். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 10 கோத்திரத்திலிருந்து வந்தாங்க பாருங்க, அவனோடு கூட ஒட்டி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இதை படித்த போது எனக்கு சந்தோஷம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஆராதனை செய்வது கர்த்தர் இங்கே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். டெய்லி என்னோடு கூட இருக்கிறார், டெய்லி என்னோடு கூட பேசுகிறார், என்னோடு கூட இடைப்படுறார். ஆமென். சந்தோஷமான காரியத்தை செய்ய என்னுடைய இருதயத்தை கர்த்தர் நிரப்புறார், என்னோட இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இதே போலதான் ஜனங்களை கர்த்தர் நம் பக்கத்துல கர்த்தர் கொண்டு வருவார். நானா திசையிலிருந்து கர்த்தர் கொண்டு வருவார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எதிர்காலத்தில் அதை எந்த காலத்தில் சொல்லப்படக்கூடிய அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ திரும்ப ஒரே ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன். 9வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன? 10 கோத்திரத்தில் இருந்தும் ஜனங்கள் யார் இடத்துல வந்தாங்க? ஆசா ராஜாவின் இடத்துல வந்தார்கள் என்று கர்த்தர் அவனோடு இருக்கிறதை பார்த்து அவரோடு கூட வந்தார்கள் என்று பார்க்கிறோம். நம்ம சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசம் 8ஆம் அதிகாரத்தில் என்னன்னா, ஒரு யூதனை 10 பேர் பிடிச்சு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு, நம்ம வாங்க போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. பர்னபாவை குறித்து நம்ம வேதத்திலே வாசிக்க, அவனோடு கூட பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் நிறைந்திருந்தபடினாலே ஜனங்கள் அவனிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதே போல கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது அடுத்தது அவன் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த வாரங்களின் பண்டிகையை கொண்டாட ஆரம்பித்தான். அந்த எத்தியோப்பியரிடத்திலிருந்து கொள்ளையாடின பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து 700 மாடுகளையும் 7000 ஒட்டகங்களையும் 7000 ஆடுகளையும் கொண்டு வந்து கர்த்தருக்கு பலிகளை இட்டு கொண்டாடினான் பார்க்கிறோம். அடுத்து தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினான். நாங்கள் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் தேவனை தேடுவோம் என்று உடன்படிக்கை பண்ணினது மாத்திரமல்ல, ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தார்கள். என்ன சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அப்படின்னா, நாங்கள் கடவுளை இப்படி முழு இருதயத்தோடு தேடலைன்னா எங்களை என்ன செய்யணும்? கொன்று விடுங்கள் என்கிற சட்டத்தை ஈற்றும் போது, அவன் கொல்லப்பட வேண்டும் என்கிற சட்டத்தை ஈற்ற போது ஜனங்கள் மனோவாஞ்சிய சத்தமாக எக்காலம் ஊதி பூரிகளை ஊதி அதை வரவேற்றார்கள். அந்த ஆணைக்கு அவர்கள் ஆணையிட்டு கொடுத்தார்கள் என்று பாருங்க. அந்த காரியத்துக்கு, அந்த கட்டளைகளுக்கு, அந்த திட்டங்களுக்கு, அந்த சட்டத்துக்கு அவங்க ஆணையிட்டு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி செய்த போது கர்த்தர் அவங்க தேசத்துக்கு மறுபடி வெளிப்பட்டு ஆண்டவர் அவர்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தார். கடைசியில நம்ம பாருங்க, அவன் இருந்த வாழ்நாள் எல்லாம் அவன் உத்தமமாக இருந்தான். 18வது வசனத்தை வாசித்து பாருங்க. தன் தகப்பனும் தானும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியும் பொன்னும் பனிமூட்டுகளையும் அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். பனிமூட்டுகளை எல்லாம் தாவீது ராஜா எப்படி செய்தாரோ அந்த பனிமூட்டுகளை எல்லாம் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி ஆலயத்தில் அவங்க தகப்பன் நினைத்தது போல அவர்களும் அந்த விஷயத்தை செய்து வைத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆமாம், நமக்கு தீர்க்கதரிசிகள் இருப்பது நல்லது என்று நம்ம பார்த்தோம். ஆசா ராஜாவோடு கூட கர்த்தர் இருந்தபடினா பல சீர்திருத்தங்களை ஆசா ராஜா செய்தார். ஆசா ராஜா மாத்திரமல்ல, நம்ம அடுத்த வாரத்தில் அவங்களுடைய மகனை குறித்து படிக்க போகிறோம். மகனை குறித்து நம்ம படிக்கும்போதும் யோசாபாத் ராஜமும் அப்படிப்பட்ட நல்ல சீர்திருத்தங்களை அவர் செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லா வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. இது நம்ம ஒரு நாள் இந்த வசனம் நம்ம நியாயம் தீர்க்கும். அதனால் கருத்தில் வச்சு கர்த்தரை தேடுகிற விஷயத்தில், ஆண்டவரை தேடுக அந்த காரியத்தில் நீங்கள் முழு மனதை நீங்கள் செலுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழுந்திருங்க, பார்க்கலாம். அல்லேலூயா.